ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேல்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்றதை தான் நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வானல் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் பார்த்திங்கன்னா கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிவிட்டு அது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் சோம்பு போட்டிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்குமே நல்லது. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா செவக்கட்டும்னு சொல்லிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, அது கூட நம்ம இந்த நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கக்கூடாது, கலர் தீஞ்சா மாரி ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா கலர் மாறிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கு திக்காகிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். மறக்காமல் அதுக்கு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இது கூட தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாகிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு இது கூட இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சில பேர் நல்லா அதை மசிச்சு எடுத்துப்பாங்க. நான் மசிச்சு எடுக்கலை. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இன்னும் கொதிக்கும் போது அதுவே மசிஞ்சிடும். ரொம்ப நம்ம மசிச்சுட்டு போடும்போது அது ரொம்ப கொலன்னு ஆகிடும். இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு, உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை இந்த கரண்டி வச்சு நீங்கள் மேஷ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்பவே நீங்கள் குழையிற மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு போட்டிங்கனாலே அது ரொம்ப இதுவாகிடும். இந்த மாதிரி 1-2 இருக்கணும். இது பார்த்திங்கன்னா என்னன்றது வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன்னு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிடணும். ஹோட்டல் ஸ்டைலில் சரி நம்ம வீட்டில் வச்சாலும் ஹோட்டலில் இந்த கடைங்கள்லாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கேன்னு நினைப்பீங்க. அதுக்கான விஷயத்தை தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி அதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் பார்த்துட்டு ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. ஸ்லோவிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா கடையில் இருக்க மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா கடலை மாவை தண்ணி விட்டு கலக்கி கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அந்த திக்னஸும் வந்துடும், ஹோட்டல் ஸ்டைலும் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.